அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைய தினம் மதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மரண செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன். தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் சமூக அக்கறையோடு செயல்பட்டவர் பாரதிராஜா. திரைத்துறையில் புகழ்பெற்ற இயக்குனராக இருக்கின்ற ஒருவர் தமிழினத்திற்காக பாடுபட்டார் என்றால் பாரதிராஜா அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் அதில் மறக்க முடியாதவர்கள். அவரோடு எனக்கும் நேரடி அனுபவம் உண்டு. பாரதிராஜா அவர்களோடு இருந்த அனுபவம் எனக்கும் உண்டு என்கிற வகையில் இன்றைய தினம் மிகுந்த மனவலியோடு பேசுகிறேன். பாரதிராஜா அவர்கள் காவிரி பிரச்சனை ஏற்பட்ட போது நெய்வேலி வரை சென்று போராட்டம் நடத்தியவர். அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அதையும் முன்னிறுத்தி அதில் தான் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தி கட்சி துவங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது என்றே சொல்லலாம். அதுபோல ஈழத்தில் மிகப்பெரிய படுகொலைகள் நடந்தபோது 2009 அந்த படுகொலையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் பொதுக்கூட்டம் அமைத்து இயக்குநர்களையும் நடிகர்களையும் அழைத்து போராட்டம் நடத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அதில்தான் சீமானுடைய பேச்சு வீறு கொண்டு எழுந்தது. அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதும் அந்த பேச்சும் அதன் பிறகான கைதும் தான். அப்படி போராட்டங்களை நடத்தியவர். ஒரு கட்டத்தில் நானும் அவரோடு போராட்டத்தில் கலந்து கொண்டவன் என்கிற வகையில் 2009 படுகொலைக்கு முன்பாக சோனியா அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். தீவுத்திடலில் பொதுக்கூட்டம். அதற்கு மவுண்ட் ரோடு வழியாக தான் செல்வார் என்கிற எண்ணத்தில் சைதாப்பேட்டையில் போராட்டத்தை அறிவித்திருந்தார் பாரதிராஜா அவர்கள். நானும் சென்றிருந்தேன். சுமார் 225 பேர் அங்கே கைது செய்யப்பட்டோம். ஆனால் சோனியா வேறு வழியாக ஹெலிகாப்டர் மூலமாக தீவுத்திடலில் போய் இறங்கினார். தீவுத்திடலுக்கு சென்றார் என்பது செய்தியாக இருந்தது. அன்றைய தினம் நாங்கள் கைது செய்யப்பட்டு 7வது நபராக நான் பெயர் பதிவு செய்திருந்தேன். அதன் காரணமாக புழல் சிறையில் முதல் 20 பேர் கொண்ட அறையில் எனக்கு இடம் கிடைத்தது. என்னோடு தான் பாரதிராஜா அவர்களும் வழக்கறிஞர் கருப்பன் அவர்களும் ஐயா நெடுமாறன் அவர்களும் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களும் இருந்தார்கள். இன்னும் பலர் முக்கிய மனிதர்களும் கூட அந்த 20 பேரில் அடங்குவார்கள். எனக்கு நேர் எதிரே வழக்கறிஞர் கருப்பன் அவர்களும் அவருக்கு அடுத்து பாரதிராஜா அவர்களும் அவருக்கு அடுத்தது ஐயா நெடுமாறன் அவர்களும் என படுத்திருந்தது. அதாவது ஒரு 2 அடி இடைவெளியில் காலுக்கு பார்க்கின்ற போது ஒரு 2 அடி அல்லது 3 அடிக்குள்ளார இடைவெளியில் நாங்கள் தூங்கினோம். 2 இரவு 3 பகல் அங்கே இருந்தோம் என்பதை மறக்க முடியாத நிகழ்வு. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் எங்களையெல்லாம் கூப்பிட்டு நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருப்பார். அமர்ந்து கைதிகள் எல்லாம் வந்து கதை சொல்லுவார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் என்ன காரணத்திற்காக சிறைக்கு வந்தார்கள் என்று விரிவாக கதை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் பாரதிராஜா அவர்கள் அதிகம் யாரோடும் பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் அந்த வழக்கறிஞர் கருப்பன் அவர்களோடும் ஐயா நெடுமாறன் அவர்களோடு மட்டுமே அதிகம் பேசி கொண்டிருந்தார். நான் நேர் எதிரில் தான் இருந்தேன் என்றாலும் கூட நான் என்னை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் பேச முயற்சிப்பதில்லை. பேசவோ அல்லது பார்க்கவோ முயற்சிப்பதில்லை. ஒரு சில கசப்புகளும் இருக்கிறது. அந்த பார்க்க முயற்சித்ததால் அல்லது பேச முயற்சித்ததால் என்றாலும் கூட பெரும்பகுதி
யாரையும் சந்திக்க பேச விரும்பியதில்லை. ஆனால் அவரோடு அங்கே சிறையில் ஒன்றாக இருந்தோம், எதிரெதிரில் தூங்கினோம் என்று நினைக்கிற போது இன்றைக்கும் அவருடைய மறைவு நெஞ்சை பதற வைக்கிறது. கடந்த ஆண்டு அவருடைய மகன் மனோஜ் மரணமடைந்தார். அது மிகுந்த வேதனை தந்தது. நாங்கள் சிறையிலிருந்து வெளியேறிய போது 3வது ஆளாக நான் வெளியே வந்தேன். என்னை ஒருவர் கட்டிப்பிடித்து வரவேற்றார். அதன் பிறகு அருகில் நின்று கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து ஒரு தோழர் சொன்னார், உங்களை கட்டிப்பிடித்து வரவேற்றாரே, அவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார். தெரியவில்லை என்று சைகை காட்டினேன். அவர்தான் நடிகர் மனோஜ், பாரதி ராஜா மகன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் நிமிர்ந்து பார்த்தேன். கண்ணாடி அணிந்திருந்தார் அன்றைய தினம். அதனால் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. அதோடு திரையில் பார்த்ததற்கும் நேரில் பார்த்ததற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்கு உடனடியாக புரியவில்லை. பொதுவாக யாரோ வந்து வரவேற்கிறார்கள் என்று நினைத்து விட்டேன். இப்படி பாரதி ராஜாவோடு எனக்கு இருந்த நட்பு, அதாவது தமிழினத்திற்கு அவர் செய்த சாதனை தான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதை. தமிழினத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தலைவன். எத்தனையோ கூட்டங்களில் திரும்ப திரும்ப பேசினார். ஒரு கொலைக்கு ஒரு தாலிக்கு 1 லட்சம் தாலியா என்று கதறினார். தமிழ்நாடே கொந்தளித்தது. ஆனாலும் ஈழத்தில் படுகொலை 2.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பாரதி ராஜா அவர்களுடைய புகழ் என்றைக்கும் மறையாது. பாரதி ராஜா தமிழுக்கு ஆற்றிய சேவை எவரும் மறக்க முடியாது. உலகம் தமிழினம் இருக்கும் வரை பாரதி ராஜாவின் புகழும் இருக்கும். அவருடைய சேவைக்கு நன்றி கூறி அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.